அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்தியாவில் ஒரு 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் நடந்தது. விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் 67,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி 13 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி அடைந்திருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. பாஜக 2 இடங்களில் மட்டும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அந்த இடத்தை கைப்பற்றியிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டோம்னா மீதி தொகுதிகளில் படுதோல்வி அடைந்திருக்காங்க. சரி, இந்த இடைத்தேர்தல் பற்றிய சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம PK தங்கராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நம்முடைய தெய்வப்பிரவி மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மேடையிலையும் என்ன பேசினா தெரியுங்களா? நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறோம். இது இந்துக்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வெற்றி. 500 ஆண்டுகள் லட்சிய கனவு நிறைவேறி இருக்கிறது. இந்த கோயில் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகிட்டு தெரியுமா? 2000 கோடி செலவாயிருக்கிறது. ஆகவே மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பிரச்சாரம் பண்ணார். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரும்பான்மை மோடிக்கு கிடைக்கல. முக்கியமா இவர் நம்பியிருந்த அயோத்தியில ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியில பாஜக படுதோல்வி அடைந்தது. அந்த தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சமாஜ்வாடி கட்சியினுடைய அவினேஷ் பிரசாத் அவர்கள் 55,000 ஓட்டுகள் வாங்கி பாஜக வேட்பாளரை மன்ன கவ்வ வைத்தார். ஒரு மாபெரும் சாதனை தான். ஏன்னா அது ஒரு பொது தொகுதி, தலித் இனத்தை சேர்ந்தவர். ஆனால் ராமர் அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். மோடியை அந்த தேர்தலில் கைவிட்டுட்டார். அயோத்தி வெற்றியை ராமரும் இந்து மக்களும் இந்தியா கூட்டணி தோழர்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். ஆனால் இவர் செய்த பில்டப் இருந்ததுல, மோடி செய்த பில்டப்பை அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் போட்டு வருத்தெடுத்தன. 7 மாநிலங்க, 7 மாநிலத்தில் 13 இடங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதுல இந்தியா கூட்டணி 10 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விக்கிரவாண்டியில் திமுக ஒரு தொகுதியிலும், காங்கிரஸ் 4 தொகுதியிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 4 தொகுதியிலும், ஆம் ஆத்மி ஒரு தொகுதியிலையும், மொத்தம் 10 தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதுல சுயேட்சை ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு. பாஜக 2 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. அது குறைந்த ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்கு. இதுல முக்கியமான பாஜக எதிர்பார்த்த தொகுதி என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப எப்படி அயோத்தியை எதிர்பார்த்தாங்களோ அது போல இந்த இடைத்தேர்தலில் பத்ரிநாத்தை அந்த தொகுதி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பத்ரிநாத் கோயில்களின் நகரம், இமயமலையின் சாரல் நகரம், விஷ்ணு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு அடிக்கடி நம்ம மன்னர் மோடி போவாரு, பூஜை பண்ணுவாரு, ஷூட்டிங் எடுப்பார். ஒவ்வொரு தடையும் ஷூட்டிங் எடுப்பார். இவர் பூஜை செய்கிறது, விஷ்ணு அவரும் பேசிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஷூட்டிங் எடுத்து அது வலைத்தளங்களில் வெளியிடுவாங்க. ஆனா அந்த பத்ரிநாத் தொகுதியை இழந்திருக்கிறார். பத்ரிநாத் தொகுதியை பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது. ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க பாஜக கட்சிக்காரங்க. பூஜைலாம் முடிஞ்சோடனே கோவிலுக்கு வெளியே வந்தோடனே ஒரு பெரிய சொற்பொழிவே ஆற்றுவாருங்க. ஒவ்வொரு தடவையும் தெய்வப்பிரவி மோடி சொற்பொழிவு ஆற்றுவார். என்ன மாதிரி சொற்பொழிவு தெரியுமா? இந்து மதம் மிகவும் முக்கியமானது, இந்து மதம் தான் நமக்கு தேவை, இந்துத்துவ கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும், இந்து ராஷ்டிரங்கிற பேர்ல நம்ம இருக்கணும், நம்ம பாரதங்கிற நாட்டை உருவாக்கணும், இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணுவார். பண்றதை பார்த்தா கோயிலுக்குள்ள இருந்து விஷ்ணுவே வெளியே பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் நடந்து ஒவ்வொருத்தரையும் பேசுவார். அது அந்த கோடி மீடியாக்கள்லாம் வெளியிடும். ஆனா இன்றைய நிலைமை அந்த பத்ரிநாத்தை இழந்திருக்கிறது பாஜக. அப்பனா மக்கள் என்ன சொல்ல வராங்க? மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை கிடையாது. அவருடைய நிலை சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் நம்பிதான் இன்னைக்கு அவருடைய நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இந்த நிலைமையில இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது பாஜக.
மக்கள் வந்து இவர்களுடைய மத விரோத போக்க, மத வெறுப்பு அரசியல இந்திய மக்கள் விரும்பவில்லை என்பது மீண்டும் மீண்டும் தெளிவாய் கொண்டே வருகிறது. அநேகமா பார்த்தோம்னா, இனிமேல் இவங்களுக்கு வந்து தோல்வி முகம் தொடங்கி விட்டது என்று தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு அரசியல் கட்சினா மக்களுக்கு நன்மை செய்யணும். நாட்டை பாதுகாக்கணும். பக்கத்து நாடுகள்ல ஒரு நல்ல தொடர்பு வைத்துக்கணும். நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள் இருக்கின்ற காரணத்தினால், இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா, இவர்கள் ராஷ்டிரம் என்கிற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பகல் கனவில் மிதக்கின்றவர்கள். அதனால தான் மக்கள் வந்து பாடம் சொல்லிக்கிட்டே வராங்க. பத்ரிநாத் தொகுதியில பார்த்தோம்னா, காங்கிரஸ் வேட்பாளர் புடேலா வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். இது வந்து 2வது சரிவு. இனிமேல் வந்து இந்த இந்துத்துவா, இந்த ராமரு, விஷ்ணு, கிருஷ்ணன் இப்படிலாம் சொல்றதெல்லாம் இப்படிலாம் வந்து பாஜக சொல்லி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இனிமேல் நடக்காது. நீங்க நம்பிக்கிட்டு இருக்க கடவுள் எல்லாமே ஒவ்வொருத்தரா கை விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, நீங்க நல்லவர்கள் இல்லை என்பது அந்த கடவுளுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கிறீர்கள் என்பது அந்த கடவுளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் உச்சக்கட்ட கோபம் அந்த கடவுளுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, என்னைக்கு இவர் வந்து நான் வந்து உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை. என் தாயின் மரணத்துக்கு பிறகுதான் அதை நான் உணர்ந்தேன். நான் மனித பிறவி இல்ல, தெய்வ பிறவின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் நம்புற தெய்வங்களுக்கெல்லாம் இவர் மேல ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. உன்னை உண்டா இல்லையான்னு பார்த்துறங்கிற முடிவுல அந்த தெய்வங்கள் இருக்கு. ஆகவே நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்பவர்கள் யாரோ அவர்களை தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தெய்வமும் ஏற்றுக்கொள்ளும் என்பது இதிலிருந்து நன்கு புரிகிறது.